ஹாய்! இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் பெட்டரா இருக்கேங்க. இன்ஜுரியோட எப்படி வொர்க் பண்றீங்க? அது வந்து கிளீனிங் ரொட்டீனா இருக்கட்டும், ஏதாவது ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இனிமே வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து போடுறேங்க. ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்ல இருந்துட்டு கிஃப்ட் வந்து குடுத்துருந்தாங்க. என்னன்னா டீ ஷர்ட் தாங்க. நல்ல குவாலிட்டில இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸ் வந்து குடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இவங்க சூஸ் பண்ணது எக்ஸல் தான். ஆனா மீடியமா குடுத்ததுனால, இது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வச்சிருக்கேன். மேபி என் தம்பிக்கு பத்துதா என்னன்னு பார்த்துட்டு, அவங்களுக்கு குடுத்துடலாம் அப்படின்றதுக்காக பத்திரமா வச்சிருக்கோம். வெளிய தாங்க போயிருந்தோம். பஸ்ல போனோம் அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போலாம் அப்படின்னு வந்து எங்களுக்கு தாட்டு. ஏன்னா, நானும் இன்ஜுரியோட ஒர்க் பண்றேன். அவங்களும் நைட் ஷிஃப்ட் ஃபுல்லா பார்த்துட்டு, பிரஜனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறது, ரிட்டர்ன் பிக்கப் பண்ணி கூட்டு வரது. பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு, நடுவுல கிடைக்கிற கேப்ல தான் அவங்க தூங்குற மாரி இருக்கு. அதனால டே முழுசுக்கும் அவங்க வந்து இரிட்டேட்டடா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியும். என்னோட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால, எனக்கு 1% கூட ஹெல்ப்புக்கு வந்து யாரும் இல்ல. எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணணும். ஏன்னா, அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கனால, ஒர்க் வந்து அவங்கனால ஷேர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா, பிரஜனை கண்டிப்பா வந்து 8:00னா 8:00 வந்து சாப்பிட குடுக்கணும் மார்னிங்கு. சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அது எப்படி இருந்தாலும் நான் தான் பார்க்குற மாரி இருக்கும். என்னோட கஷ்டம் என்னன்னு புரிஞ்சதுனால, அவங்களும் எனக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதனால டைம் கிடைக்கும்போது வெளிய போயிருவோங்க ரிலாக்ஸ்டா. இந்த வாட்டி பைக்ல போனோம் அப்டின்னா கஷ்டமா இருக்கும் டிராஃபிக்ல. ஏன்னா சண்டே அன்னைக்கு போயிருந்தோம். அன்னைக்கு பிரஜனைக்கு லீவுன்றனால. அதனால ரிலாக்ஸ்டா பஸ்லயே போயாச்சுங்க. இந்த வாட்டி மியூசியம் வந்து போயிருந்தோம். நாங்க நல்ல வெயில் டைமுக்கு வந்து போயிருந்தோம். அந்த டைம்ல மியூசியம்ல நல்ல ஏசி இருந்தது. அத நல்லா ஃபீல் பண்ணமோ இல்லையோ, நெறைய திங்ஸ் வந்து நெறைய இல்லங்க. ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காங்க. இதுல ரெஸ்ட்ரிக்ட் வேற பண்றாங்க. வீடியோஸ் வந்து எடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் வந்து எடுக்கக்கூடாது அப்டின்ட்டு. நம்ம வெறும் அந்த புலியோட பிரச்சனைய எடுக்கலான்னு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்றோன்ட்டு எல்லாமே வீடியோல எடுத்துட்டேன் நானு. வெளியவும் நெறைய சிலைங்கலாம் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அ போகும்போது 3:00 போல ரீச் ஆயிருந்தோம். மியூசியம்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு 3:40 போல ஆச்சுங்க. அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் வெயில் தணிஞ்சதுக்கு அப்புறமா வெளிய போயிருந்தோம் பார்க்குக்கு. பார்க்குக்கு போயிட்டு 6:00 வரைக்கும் பிரஜன் வந்து விளையாண்டாரு. அதுக்கப்புறம் கேஃபிட்டேரியா கூட்டு போயிருந்தேன். பார்க் கூட்டு போறோம் அப்படின்னா, அவர விளையாட வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துல உட்காந்துரலாம். அதுக்காகவே வந்து பார்க் கூட்டு போறோம். மெயினா அதுக்காக தான். ஆக்சுவலா வந்து சாந்தி ட்ரெஸ் தான் போகணும்னு நெனச்சிருந்தோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸு போயிட்டு வர டைம் ஆகும் அப்படின்றதுனால இங்கேயே போயாச்சுங்க. செம்மொழி பார்க். நீங்க எந்த ஏரியா அப்படின்னு வந்து கேட்டுட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸ்ல. நாங்க கோயம்புத்தூர் தாங்க. அதுக்கு மேல நம்ம எந்த ஏரியா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ரீசென்ட் டேஸ்ல வந்து இந்த ட்ரெயின்ல போணும், ஸ்லைடர்ல விளையாடணும் அப்படின்னு அவராவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்குறாரு. ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து ஆசைப்படுவேன். என்னடா இவன் எதுவுமே ஆசைப்பட்டு கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு. இப்பலாம் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் ஆசைப்பட்டு கேட்குறாரு. எனக்கு இந்த ஜீரோ கிராவிட்டில போணும்னு ஆசையா இருந்ததுங்க. ஹஸ்பண்ட்ட கேட்டப்போ, "உனக்கு இது தேவையா கோபி? இப்பதான் நான் அடி வாங்கிட்டு வந்தேன். மறுபடியும் ஆரம்பிக்காத. கொஞ்ச நாள் ஆகட்டும்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே. அதுவும் கரெக்ட்டுன்னு தோணுச்சு. நம்ம இந்த டைம்ல போய் மறுபடியும் விழுந்து வாரிட்டு வர வேணாம் அப்படின்றதுக்காக, நான் வந்து இந்த வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலனுங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போம்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருக்கேன். ஸ்லைடர்ல அதுக்கப்புறம் போய் விளையாண்டாரு. மத்த கிட்ஸ்லாம் ஒரு 10 மினிட்ஸ் போல வந்து ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. அந்த டிக்கெட் குடுக்குறவங்களே. போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல விளையாண்ட்டே இருக்காரு. அவனும் வரமாட்டிக்கிறான். டிக்கெட் குடுக்குறவங்களும் அவன கூப்பிடவே மாட்டிக்கிறாங்க. இவன மறந்துட்டாங்க போல இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் போய் போய் டக் டக் டக்குன்னு போயிட்டு டக் டக்குன்னு வந்துட்டே இருந்தாரு. நல்லா விளையாண்ட்டு ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிட்டு தான் வெளிய வந்தாரு. இப்போ ரீசென்ட் டேஸ்ல எனக்கு இந்த மாரி வீடியோஸ் போடுங்க, இந்த மாரி விளாக் போடுங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. எனக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி, ஷூட் பண்ணி போட டைம் ஆகுதுங்க. ஏன்னா இன்ஜுரியோட என்னால வீட்டு வேலைய ஒழுங்கா செய்ய முடியல. அதுதான் உண்ம. ரொம்ப ரெஸ்ட் எடுத்து தாங்க செய்ய முடியுது. ஏன்னா நானும் கொஞ்சம் ஒபீஸா இருக்கேன் இப்போ. என்னோட வெயிட்டையும் தாங்கிட்டு, நான் வொர்க் பண்ற ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கிட்டு என்னோட கால் வந்து இப்ப இருக்கு. லிகமெண்ட் டேர்ன்றது வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் குடுக்காம இருக்கமோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா க்யூர் ஆகும். பட் ஆனா நமக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கோம். யாரும் இல்ல. பிரச்சனைக்கு ஸ்கூலுக்கு பார்க்கறது, வீட்ட பார்க்கறது எல்லாமே நான் தான் பார்க்குறேன். இந்த டைம்ல யூடியூபும் பார்க்கறதுனால கொஞ்சம் டிலே ஆகுதுங்க அவ்வளோதான். நீங்க வந்து கேட்டு உடனே போடல அப்படின்னா நெறைய கோவிச்சுக்கிறீங்க. நான் வந்து டக் டக்குன்னு இனிமே வீடியோஸ் எடுத்து ஷூட் பண்ணி போட ட்ரை பண்ணுங்க. ஃப்ரீ டைம் கிடைச்சா தூங்கலான்னு தான் இருக்கு.
ஏன்னா எனக்கு டே டு டே லைஃப்ல எனக்கு தூங்குற டைம் வந்து ரொம்பவே கம்மிங்க. ஹஸ்பண்டுக்கு நைட் ஷிஃப்ட்ன்றனால 11:30க்கு தான் சாப்பிட வருவாங்க. அப்ப நான் 11:00 ஏதாவது போய் செஞ்சுட்டு, அவங்கள சாப்பிட வச்சுட்டு, அப்புறம் நான் 12:00 வரேன் அப்படின்னா, கொஞ்சம் தூங்க வந்து எனக்கு டைம் வந்து கிடைக்க மாட்டேது. அதுக்கப்புறம் மறுபடியும் 6:00 எந்திச்சு பிரஜனுக்கு ரெடி பண்றேன். ஒரு 5 ஹவர்ஸ் ஸ்லீப் கன்டினியூஸா இருக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப ரேரா இருக்கு. அதனாலேயே எனக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி, பயங்கரமா வந்து உடம்பு போடுறதெல்லாம் ஆகுது. அதனால தான் கொஞ்சம் டைம் மட்டும் குடுங்க. அத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அத வந்து நான் ப்ராப்பரா போட ஆரம்பிச்சுருவேன் இனிமே. எப்படி மூட்ட கட்டுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நான் பிரெட் ஸ்ப்ரெட்ல மட்டும் தாங்க கட்டுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். நீங்க கேட்டதுனால நான் சாரீல வந்து போட்டிருக்கேன். சாரிய 4ஆ மடிச்சு கீழ விரிச்சுட்டு, ஒரு ரேக் மட்டும் தாங்க வச்சிருக்கேன். அதுவே வந்து கட்ட முடியல சாரிய வச்சுட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டியிருக்கேன். ஒரு ரேக்ல இருக்க ட்ரெஸ்ஸ மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டு, 3 பார்ட்டிஷனா வச்சிருக்கேன். 3மே வந்து சரிசமமா இருக்க மாரி பார்த்துட்டு, எல்லா கார்னர்ஸுக்கு நாட் பண்ண வேண்டியதாங்க அவ்வளோதான். இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன ஏதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. துப்பட்டால கண்டிப்பா நான் மூட்டை கட்டவே மாட்டேங்க. ஏன்னா ரொம்ப லைட்டா இருக்கும் துப்பட்டா. ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் புடிக்கிது. அதனால நீங்க பெட் ஸ்ப்ரெட்ட ப்ரிஃபர் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. நெறைய ட்ரெஸ்ஸ வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து எனக்குன்னு ஒரு கலர் சூஸ் பண்ணிப்பேன். அதில என்னோட ட்ரெஸ் எல்லாமே போட்டுருவேன். ஹஸ்பண்டுக்கு மட்டும் 3 பெட் ஸ்ப்ரெட் ஆகும். எனக்கு 2 இருந்தா போதுங்க. இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேங்க. அன்டில் தென் பை பை அண்ட் டேக் கேர்.